ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 357 ரூல்ஸை பற்றி தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமே, இன்றைக்கி ட்ரேடில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, சார் நான் மெனி ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் ஆனால் எனக்கு ஃபெயிலியர்ஸ் தான் அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நான் சொல்லுவேன், புக்கில் இருக்க விஷயத்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களை எஜுகேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? இந்த 357 இந்த ரூல்ஸை பொறுத்த மட்டும் ஒரு ட்ரேடு எடுத்த அப்புறம் நம்ம என்னென்ன வேலைகளெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் தெளிவாக ஒரு பிம்பம் இருக்கும். அதாவது 3 அப்படிங்கிற வார்த்தை ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர், நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறீங்க, நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா 3% மேலே, அதாவது உங்கள் கேபிட்டல் இருக்குல்ல, இப்போ 1 lakh இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 3000 தான் என்ன பண்ணணும், ரிஸ்க்கே மார்க்கெட்டில் வந்து எடுக்கணும், லிமிட் பண்ணணும். உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே வந்த உடனே ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு நிறையா பேர் என்னோட தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, சார் நான் ப்ராஃபிட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக பண்ணுறேன் ஆனால் லாஸ் பண்ணால் ஹெவியாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமும் இதுதான். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரூல்ஸ்னால் ரூல்ஸ், ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த சமயத்தில் சில விஷயம் நம்ம வாங்குகிற இன்புட் தான் நம்மளை என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். அப்போ ஒவ்வொரு ட்ரேடிலுமே லாஸ் வந்துச்சுன்னா 3% மேலே எடுக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், மல்டிபிள் ட்ரேட் எடுப்போம். சரிங்களா? நீங்கள் லிவரேஜ் பயன்படுத்துவீங்க, நிறைய ட்ரேடர்ஸ் நிறைய ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 5% தான். ஏன்னா இது கொஞ்சம் அனுபவசாலி ஆயிடுவீங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க, மல்டிபிள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்பீங்க, லிவரேஜ் யூஸ் பண்ணுவீங்க, மொத்தமாக அவங்க போர்ட்ஃபோலியோ இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோவோட ரிஸ்க் என்ன இருக்கணும் அப்படின்னா லிமிட் பண்ணுறீங்க அப்படின்னா 5%. அடுத்து 7 அப்படிங்கிறது 7:1 அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் டு லாஸ், அதாவது லாஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம். சரிங்களா? இப்போ நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு, மார்க்கெட்டுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ணிட்டோம். அப்போ என்னென்னா 7:1, அதாவது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 7%, லாஸ் வந்துச்சுன்னா 1%. இப்போ என்னென்னா நம்ம 7 ட்ரேடுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் 7 ட்ரேடில் ஒரு ட்ரேட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணாலும் 0ல் வந்து இருப்பீங்க. அப்போ 7 ட்ரேடில் 2 ட்ரேட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட்டில் போயிடுவீங்க. அப்போது நான் 7 ட்ரேட் எடுக்கிறேன், 7 ட்ரேடில் 6 ட்ரேட் ஃபெயிலியர், அந்த 1% ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேட் நமக்கு சக்ஸஸ் கொடுத்தா கூட நம்ம விட்ட லாஸை எடுத்துடலாம். சரிங்களா? அதனால் ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற மோரோவர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எதுக்கு பெனிஃபிட், ஏன் இது வந்து ட்ரேடருக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வேணும். சரிங்களா? அது டைம் ஃப்ரேமாக கூட இருக்கலாம். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் எடுங்க. அது 3 hours டைம் ஃப்ரேமா, 2 hours டைம் ஃப்ரேமா, 1 week டைம் ஃப்ரேமா, 1 month டைம் ஃப்ரேமா, என்னவாச்சும் ஒரு டைம் ஃப்ரேமில் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் பிகினிங், நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். சரிங்களா? அப்புறம் இதில் கற்றுக்க தான் ஃபர்ஸ்ட் லாஸில் இருந்து பிரேக் ஒன்று வருவீங்க. சரிங்களா? அப்போ தான் ஒரு ஸ்டேபிளாக இருப்பீங்க. அங்கே இருந்து தான் உங்களுக்கு ஒரு க்ரோத்தே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது வரைக்கும் காமாக வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வேலை பண்ணால் கூட 3 months என்ன ப்ரொபோசிஷன் பீரியட் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? அதில் கூட சம்பளம் கூட கம்மியாக இருக்கலாம். 3 months கழிச்சு தான் நம்ம கம்பெனியை பற்றியே புரியும். அப்போ இங்கே ஒரு பிஸ்னஸ், ரியல் பிஸ்னஸை கற்றுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இல்லை வர ஒரு 3 months ஆச்சும் டைம் பிடிக்கும், 3 to 6 months, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ரியல் வேர்ல்டு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பிகினராக இருக்கிறீங்க, நீங்கள் ட்ரேடுக்கு 1 year பிலோவாக தான் இருக்குது அப்படின்னா, லாங் டேர்ம், அதாவது ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மித்ததெல்லாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கலாம். பட் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டாக, ஒரு 6 months ட்ரேட் அப்படின்னாலே லாங் டேர்மில் வந்துடும். சரிங்களா? இது ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம். ஏன்னா 6 months அப்படிங்கும்போது நீங்கள் லிவரேஜ் பயன்படுத்த முடியாது, ஸ்டாக்கில் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. ரிவார்டு கரெக்டாக இருக்கும், ரிஸ்க் கம்மியாக இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு தெளிவான ஒரு பிம்பம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது எங்கே ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணணும், எது வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகும், வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் உங்களுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கும். இப்படி நீங்கள் ஒரு பேஸில் ட்ரேட் பண்ணும்போது எமோஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு பேஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். சரிங்களா? அது உங்களை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். காமா 6 months 3 months இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.